வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம அவல் வச்சு ஒரு ஈஸியாக குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோங்க. ஒரு லட்டு, அவல் லட்டு. இது பண்ணுறதுக்கு வந்து 10 மினிட்ஸ் கூட அதிகம் தான். ரொம்ப ஈஸியாக குயிக்கான சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி அவல் வச்சு நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அது எல்லாமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், எண்டு கார்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் அவல் எடுத்தால் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும். நான் பண்ணுறதுனால, நான் ரெட் கலர் அவலில் பண்ணுறதுனால ரெட் கலராக இருக்கும், அவ்வளோதான். இதை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷம். அந்த அவலில் வந்து ஒரு சூடு ஏறணும், அவ்வளோதான். அப்புறம் நொறுக்கி பார்த்தா இந்த மாதிரி நொறுங்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு பொரி வறுக்கிற வாசம் வரும், அந்த அவல் வாசம். அதோட அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ட்ரையான மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீனி சேர்க்குறேன். நான் இதுக்கு முன்னால் ஆல்ரெடி நான் அவல் லட்டுவில் வந்து வெல்லம் சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஜீனி சேர்த்துருக்கேன். அப்புறமா அதே பாத்திரத்தில் நான் வந்து ஒரு 2 சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் அதையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம வறுத்து வச்சுருந்த அவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவை பதத்தில் இருக்கணும். ஜீனியும் அந்த அவலும் சேர்த்து பொடிச்சு வச்சுருந்தது. இப்போ அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்யிலையும் தேங்காயிலையும் படுற மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போது அந்த அவளோடையே 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு பொடி சேர்த்துருக்கேன். இப்போ பால் வந்து நம்ம தேவைக்கு சேர்த்துக்கணும். ஒவ்வொரு அவல் வந்து பால் அதிகமாக இழுத்துக்கிடும், ஒவ்வொரு அவல் வந்து பால் கம்மியாக எடுத்துக்கிடும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால், சூடு பால், நான் வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் சூடான பால், அதை நல்லா போட்டுட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ட்ரை கிரேப்ஸ் வந்து பாதாமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா முந்திரி சேர்க்குறேன். இது வந்து நான் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம், அப்படியே பச்சையாகவே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு முன்னால் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி பதம் இருக்கணும், கொழுக்கட்டை பதத்தில் இருக்கணும். இப்போ இதை நல்லா முதல்ல ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சம் சூடு இருக்குது, லைட்டாக ஆறட்டும். ஒரு சின்ன சூடு இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா டைட்டாக பிடிக்கிறதுக்கு வரும். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததும், ரொம்ப கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளங்கை வச்சுட்டு நல்லா அழுத்தி விட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கும். நம்ம இது வந்து பால், தேங்காய் எல்லாம், தேங்காய் வந்து வறுத்தா சேர்த்துருக்கோம். பால் சேர்த்து பண்ணுறதுனால ஒரே நல்லா காலி பண்ணிடுங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த எல்லா லட்டுலேயும் ஒரு பாதாம், ஒரு முந்திரி வர மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். இது மாதிரி எல்லா லட்டுகளையும் பிடிச்சி வச்சாச்சு. இது வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கூட குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணலாம், கொடுத்து விடலாம், நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதே வச்சு கொடுக்கலாம். சாப்பிட்டோன்னே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே அளவுகள் மாற்றாமல் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.